அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. ஜென்ரலாக ஒரு எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு என்ன ஆகுனால் ஒரு தலைவர் இருப்பார். அவர் வாக்குறுதி கொடுப்பார். அந்த வாக்குறுதி நிறைவேற்றலை அது ரெண்டாம் பட்ச விஷயம். மக்களே அடுத்த எலெக்ஷனுக்கு வரப்போ மக்கள் கேட்பாங்க, என்னங்க போன வாட்டி நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க, நாங்கள் ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்தோம், ஆனால் நீங்கள் நிறைவேற்றவே இல்லையா அப்படின்றது கேட்பாங்க. அது சமாளிப்பார் உட்காந்துக்கிட்டு, இல்லை இந்த வாட்டி போடுங்க நாங்கள் நிறைவேற்றுறோம், இதை அவன் சமாளிச்சுட்டு இருப்பார் மக்களே. ஆனால் இது நடக்கிற விஷயந்தான். ஆனால் இங்கே ஒரு நபர் பார்த்தீங்கன்னா ஒரே எலெக்ஷன் தான், ஒரே நாட்டு ஸ்டேட், ஒரே ஒரு கண்ட்ரி எலெக்ஷன் தான், எம்பி எலெக்ஷன்ஸு. ஒரு ஸ்டேட்டில் ஒரு வாக்குறுதி கொடுக்குறார், அப்படியே அதுக்கு முரண்பாடாக இன்னொரு ஸ்டேட்டில் வாக்குறுதி கொடுத்துட்ருக்கார். இதை பற்றி கேள்வி கேட்டப்போ என்ன ஓட்டுனான்றதை பார்க்க போகிறோம் இந்த பதிவில் மக்களே. விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவரான திருமாவளவன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஃப்ராடு. நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் மக்களே. திருமாவளவன் பயங்கரமான ஃப்ராடுப்பா, மக்கள் நம்பாதீங்கன்னு பேசிகிட்டு இருக்கோம். ஜென்ரலாக ஒரு கட்சி தலைவராக இருந்தாலும் வச்சுங்களேன், ஒரு வாக்குறுதி கொடுப்பாரு, கொடுத்துட்டு நிறைவேற்றாமல் போயிடுவார். மக்கள் கேள்வி கேட்பாங்க, சமாளிப்பார். இல்லை பிரஸ்காரங்க கேள்விப்பா சமாளிப்பாங்க. ஆனால் இங்கே இந்த நபர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் கர்நாடகாலையும் போட்டி போடுறதுக்குன்னு பிளான் பண்ணிட்டான். திருமாவளவன் விசிக்கே போட்டி போடுறதுன்னு பிளான் பண்ணிட்டான். இதற்காக 24/3/2024 அன்னைக்கு அசோக் நகரில் இருக்கக்கூடிய அந்த விசிகேயோட ஹெட் ஆஃபீஸில் ஒரு ப்ரெஸ் மீட் கண்டக்ட் பண்ணுறான். அந்த ப்ரெஸ் மீட்டில் எல்லா வேட்பாளரையும் அறிமுகப்படுத்தி வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் ஒரு பத்திரிகை கேள்வி கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, சார் இப்போ கர்நாடகா போட்டி போடுறீங்க நீங்கள், ரைட்டு, இப்போ கர்நாடகாவை பொறுத்தளவுக்கு காவிரி நீர் அவங்க தர முடியாது, மேகதாது அணை கட்டுவோம் அப்படின்னு கர்நாடகா விசிகேவும் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய விசிகே இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் முன்வைக்கிறார். இப்போ தமிழ்நாடு விசிகே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காவிரி நீர் வேண்டும், மேகதாது அணையை கட்டக்கூடாதுங்கிறீங்க சொல்கிறாங்க. இப்போது உங்களுடைய ஒரே கட்சி, நீங்கள் தான் கட்சிக்கு தலைவர், உங்கள் கட்சியிலேயே கர்நாடகா விசிகா காவிரி நீர் தர முடியாது, மேகதாது அணையை கட்டிடுவோன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு விசிகே என்ன சொல்கிறதுனா, காவிரி நீர் வேண்டும், அணையை கட்ட விடமாட்டோம் அப்படிங்கிறாங்க. இதில் உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிற கேள்வி கேட்டு மடக்கினார் மக்களே. அதுக்கு திருமாவளவன் விட்ட உருடாவே நீ கொஞ்சம் கேளுங்களேன். அந்தந்த மாநிலங்களின் நலன்களின் அடிப்படையில் தான் ஒரே கட்சியாக இருந்தாலும் அந்த மாநில நிர்வாகம் முடிவு செய்ய முடியும். கோரிக்கை வைப்பது நம்முடைய கடமை, தீர்வை சொல்லுவது இந்திய ஒன்றிய அரசின் கடமை. தமிழ்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் தண்ணீர் தர வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைப்பதை போல கர்நாடக நலன்களை கருத்தில் கொண்டுதான் கர்நாடக விசிகா முடிவு செய்ய முடியும். அந்த மாநிலத்தினுடைய நலன்களை கருத்தில் கொண்டு அவர்கள் முடிவெடுப்பாங்க. அதுதாங்க விடுதலை சிறுத்தைகளும் அந்த மாதிரி அந்த மக்களுடைய நலன்களை கருத்தில் கொண்டு முடிவெடுப்பாங்க. அது முரண்பாடா இருந்தால் கூட அது பிரச்சனை அல்ல. பிரச்சனைக்கு தீர்வு என்பது இறுதி தீர்வு காவேரி ரிவர் வாட்டர் அத்தாரிட்டி தான், ரிவர் அத்தாரிட்டி அல்லது இந்திய ஒன்றிய அரசு முடிவெடுக்க வேண்டியது இந்திய ஒன்றிய அரசு. அந்த அடிப்படையில் தான் இந்த பிரச்சனைகள் விடுதலை சிறுத்தைகள் கர்நாடக மாநிலத்திலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி முடிவெடுப்போம். அரவிந்த் கெஜ்ரிவால் கைது வன்மையான கண்டன. பார்த்தீங்களா, பேச்சை மாற்றிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். யோசிச்சு பாருங்க மக்களே. கர்நாடகா அவங்க கேட்குறான், தெளிவாக கேட்குறான், ரிப்போர்ட்டர் கேட்குறான்னா, சார் கர்நாடகா விசிக்கே ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, தமிழ்நாடு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, உங்கள் ஸ்டாண்டை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அதாவது அந்தந்த கட்சி மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மழுப்பிட்டு இருக்கான் திருமாவளவன். மக்களே யோசிச்சு பாருங்க மக்களே, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு பொய்யா சொல்லிட்டு தெரியுவானா திருமாவளவன் அப்படிங்கிற கேள்வி இருக்கா இல்லையா? அப்போது ஏன் அவனுக்கு ஓட்டு போட்டாங்க தமிழ்நாட்டுக்காரங்க? நீ காவிரி நீர் வேணுங்கிற, மேகதாதை கட்ட விடமாட்டோங்கிற ஓட்டு போடுறாங்க. இப்போ ஓட்டை வாங்கிட்டான், அடுத்து அங்கே போயிடுறது, அங்கே போயிட்டு காவிரி நீர் வர கொடுக்கூடாது, மேகதாதை கட்டியே தீர்வோன்னு அங்கே ஓட்டு வாங்க போறியா? எவ்வளோக்கும் வருது பாருங்க. எப்படி மக்களை ஏமாற்றி இவெல்லாம் ஓட்டு வாங்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத நீங்கள் அப்ரப்டாக பார்க்கலாம். என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா மக்களே, ஒரு காமெடியில் வரும் பாருங்க, ஒரு படத்தில் காமெடி. ஆனால் உங்ககிட்ட வாங்கின காசு தென்னை மரத்துக்கு ஒரு குத்து, இவங்ககிட்ட வாங்கினக்கு ஒரு குத்துன்னா பாருங்க. அந்த மாதிரி திருமாவளவன்ற ஃப்ராடு
இவங்கிட்ட தமிழ்நாட்டு மக்களை ஓட்டு கேட்கறதுக்குன்னு காவிரி நீரை பற்றி வேணும் அப்படின்னு கேட்டு ஓட்டு வாங்கிடுறது. கர்நாடகாவில் போயிட்டு காவிரி நீர் கொடுக்கக்கூடாது, இது நம்ம தண்ணின்னு சொல்லிட்டு ஓட்டு வாங்குறது. அப்போது நீங்கள் 2 இடத்துலையுமே மக்களுக்கு ஏற்ற மாதிரி பேசி ஓட்டு வாங்கி நீ எம்எல்ஏ எம்பியோ ஆயிடுவ. நீ வந்து சொத்து சொகத்தை வாங்கிட்டு உட்காந்துருப்ப, நீ காரில் போவ, பங்களா வாங்கிச்சுப்ப, எல்லாம் வச்சுப்ப. அப்போனா ஓட்டு போட்ட மக்கள்லாம் என்ன நினச்சிட்ருப்பாங்க? அவங்களாம் முட்டா பசங்களா, அறிவட்ட தூவா அப்படி கேள்வி கேட்க முடியாது மக்களே. எவ்வளோ கோவம் வருது பாருங்கள் இந்த இடத்துல. அப்போது இந்த இடத்துல திருமாவளவன் தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்படின்னு ஸ்டாண்ட் எடுத்துட்டான்னா, அப்போ கர்நாடகா விசிக்கே திருமாவளவன் பேச்சை கேட்காம அந்த அறிக்கை வெளியிடுறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கும். இதே கர்நாடகா மக்களுக்குன்னு ஸ்டாண்ட் எடுத்துட்டான்னா, அப்போ தமிழ்நாட்டு மக்களின் துரோகி திருமாவளவன் அப்படிங்கிறது இங்கே ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். ரெண்டுமே வந்து ஒரு மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டாருன்னா அப்போ என்ன மாதிரி ஃப்ராடு அப்படிங்கிற ஸ்டாண்ட் இருக்குது. ஏதாவது ஒன்று தான் எடுக்க முடியும் ஒரு மனுஷனாக இருந்தால். 2 பக்கமும் பேசிக்கிட்டு 2 பக்கமும் ஓட்டு வாங்கி நீ சந்தோஷமாக இருக்க போகிற அப்படின்னால் ஓட்டு போட்ட மக்கள் என்ன பண்ண போகிறாங்க? அதாவது தீர்வு அப்படிங்கிறது மத்திய அரசும் கிடையாது, சுப்ரீம் கோர்ட்டும் கிடையாது. அவங்க மேலாண்மை வாரியத்தை அமைச்சிட்டாங்க. மேலாண்மை வாரியம் தான் முடிவெடுக்குன்னு சொல்லிட்டாங்க. தீர்வை பற்றி யாரும் கேட்கல. உங்கள் ஸ்டாண்டை சொல்லி தான் கேட்குறாங்க. உன் ஸ்டாண்ட் என்ன? நீ காவிரி நீர் வேணுங்கிற வேணாங்கிறியா? இதுதான் உன் ஸ்டாண்டு. அப்போது யோசிச்சு பாருங்க, கர்நாடகா பார்டர் எங்கே? ஒசூர்னு சொல்லுவாங்க. ஒசூருக்கு இந்த பக்கம் வந்தால் காவிரி நீர் தண்ணி வேணும். ஒசூருக்கு அந்த பக்கம் ஜம்ப் அடித்தா காவிரி நீர் கொடுக்க மாட்டோம். அப்போ நீ என்ன மாதிரி ஃப்ராடு அப்படிங்கிறதுக்கா இல்லையா மக்களே? எதுக்கு நான் சொல்கிறேன்னா மக்களே, இந்த மாதிரி அரசியல்வாதிகள்லாம், அதாவது ஜென்ரலாக அரசியல்வாதிகள் அப்படிங்கிறது இங்கே ஒன்று பேசுவாங்க அங்கே ஒன்று பேசுவாங்க நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ஒரு அரசியல் கட்சியின் தலைவரே மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னால் அப்போ இந்த கட்சி எவ்வளோ பெரிய தப்பான கட்சியை உருவாக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டால் ஒன்றுமே நடக்காது. ரொம்ப தெளிவாக இருக்குது. ஏன்னா ஒரு அரசியலில் எவனோ ஒருத்தன் தப்பாக பேசுகிறான், இங்கே ஒன்று அங்கே ஒன்று மாற்றி மாற்றி பேசுகிறான், அவனை இண்டிவிஜுவல் தப்பு சொல்லிட்டு போயிடலாம். ஒரு அரசியல் கட்சி தலைவரே மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னா அப்போ இந்த கட்சி உருப்பட கட்சியா மக்களே? அப்போ இந்த கட்சி மக்களுக்கான கட்சியா? அப்போ அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டால் மக்கள் நடக்குமா அப்படின்னால் சத்தியமாக கிடையாது. சத்தியமாக கிடையாது. இவனுங்க நல்லா இருக்கிறதுக்கும், இவனுங்க காசு சம்பாதிக்கிறதுக்கும், இவங்க துட்டு வாங்கிட்டு வீடு கட்டுறதுக்கும், காரில் போகிறதுக்கும், ஹெலிகாப்டர் ஏரோப்ளேனில் போகிறதுக்கும், மக்களை ஏமாற்ற எப்படி மாற்றி மாற்றி பேசி ஓட்டு வாங்குறாங்க அப்படிங்கிறதை மக்கள் நல்லா பார்த்துக்கோங்கப்பா, நல்லா பார்த்துக்கோங்க. இவனுங்க வந்து இந்த மாதிரி ஃப்ராடு பண்ணி ஜெயிச்சுட்டு என்ன நல்லது பண்ணுவாங்க மக்களுக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்குது. யோசிச்சு பாருங்களேன். இப்போது லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள், இவன் ஜெயிக்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்போது திரும்ப காவிரி பிரச்சனை மேலோங்கி வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க? இவன் என்ன பண்ணுவான்? ஓசூருக்கு அந்த பக்கமே மீட்டிங் போட்டானா காவிரி நீரை நாங்கள் கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு தான் வேணும்னு சொல்லி பேசுவானா? இப்போ ஓசூருக்கு இந்த பக்கம் வந்து மீட்டிங் போட்டால் காவிரி நீர் வேணும்னு சொல்லி பேசுவானா? அப்போ இவனை யார் நம்புறது? இவனை மக்கள் நம்ப முடியுமா? நம்ம ஓட்டு போட நல்லா இருக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது மக்களே. கர்நாடகா மக்கள் உஷாராக எடுத்துக்கோங்கப்பா. இன்றைக்கி ஏப்ரல் 26, இன்றைக்கி ஒரு செட் ஆஃப் ஓட்டிங் நடந்துட்டு கர்நாடகாவில் ஃபார் எம்பி எலெக்ஷனு. திருப்பியும் மே 7 நடக்க போகுது. ஏப்ரல் 26ம் மே 7ம் யாருக்குன்னா ஓட்டு போட்டுக்கோங்க. ஆனால் இந்த விடுதலை சிறுத்தை கட்சி அப்படிங்கிறதுக்கும் திருமாவளவனை நம்பி ஓட்டு போட்டிங்கன்னா இதான் உன் கதி அப்படிங்கிறத இந்த ஒரு சின்ன இன்டர்வியூ தெளிவுபடுத்தியிருக்கோம் உங்களுக்கு. அப்போது இவன் தமிழ்நாட்டுக்கும் துரோகி, கர்நாடகாவுக்கும் துரோகி, மொத்தத்தில் ஒரு மிகப்பெரிய ஃப்ராடு. எப்படி மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்குறதுல எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. இது வந்து வடிகட்டன ஒரு 420 ஃப்ராடு பண்ணக்கூடிய வேலை. இப்போ ஆக்சுவலாக என்ன சொல்லிக்கணும் மக்களே, யோசிச்சு பாருங்களேன். இல்லைங்க, இதில் எது நேர்மையாக இருக்குது, இது நியாயமாக இருக்குது, அந்த நியாயத்தை பற்றி பேசியிருக்கணும். அந்த நியாயத்தை பற்றி பேசுகிறவன் தான் உண்மையான நேர்மையான தலைவன். இவன் சொல்கிறான் கர்நாடகா மக்களுக்கு வந்து எது சாதகமோ அதை பேசுவானா, அங்கே போய் உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் வேறு மாதிரி பேசுவானா. அப்போ இது சாதகமான பேசக்கூடிய ஒரு பச்சோந்தி ஃப்ராட் அப்படிங்கிறது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த மாதிரி பச்சோந்திகளை நீங்கள் இந்த பக்கம் எதிர்த்தாலும் காலில் ஊந்துருவான், அங்கே எதிர்த்தாலும் காலில் ஊந்துருவான். இவனுக்கு வேண்டியது என்ன தெரியுங்களா? அந்த பதவியால் பணத்தினால காரு பங்களா சொகுசு வாழ்க்கை. இதான். இதனை மக்கள் உங்கள் ஓட்டை போட்டு கொடுக்க போகிறீங்களா, இல்லை இவனை மாதிரி ஃப்ராடுங்க வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஓட்டு போடாமல் இருக்க போகிற கர்நாடகா மக்கள் அப்படிங்கிறத இன்றைக்கும்
மே 7th நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கன்ற சொல்லி விடைபெறுகிறேன். மக்களே, நன்றி, வணக்கம்.